பிட்காயின் நல்லதா கெட்டதா? பிட்காயின் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ பண்ணோம் அப்படின்னா, யூஎஸ் எடுத்துக்கிட்டா அவன் என்ன ஆட் கொடுக்குறான், என் யூனிவர்சிட்டியில் படித்த 10% இருக்கான், 10 சேர்மன் இருக்கான், இந்த மாதிரி அவன் வேணும் அந்த மாதிரி சொல்லிக்கிற அளவுக்கு பெருமையாளர் ஒரு ஆதங்கமாக இருக்கு. இல்லை சார், நமக்கு என்ன கணக்கு சொல்ல தெரியல, பெருமை பேச தெரியல சார். நமக்கு சின்ன வயசுலேருந்தே பீத்திக்காதன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டாங்க நம்மளை. So how do we verify these angel investors for cryptocurrency or Web 3.0 fundings? I would like to honor and welcome our special chief guest of the day who has come all the way from Germany. Sir, inga ukandittirukkaru Mr VIjay Praveen Maharajan is a founder and CEO of bitsCrunch, a startup in India and Germany. He is NFT and blockchain expert, NFT உடைய guardian அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். Ladies and gentlemen, come on, put your hands together for the man of the heart. ஒரு பெரிய 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 கைத்தட்டல்கள் கொடுத்துடலாம். சார், உங்களோட ஜேர்னியை பற்றி ஒரு 4 வார்த்தைகள் ப்ளீஸ். என்னோட சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம், அது இப்போதைக்கு சங்கரன் கோவில் மாவட்டம் என பிரிச்சிட்டாங்க. தெற்கு அச்சம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம். ஸோ விவசாய குடும்பம், தாத்தா பாட்டி எல்லாமே விவசாயம். அப்பா போலீஸ் கான்ஸ்டபிளாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி இப்போ ஹி இஸ் எஸ்ஐ, ரிட்டையர் ஆக போகிறாங்க. அம்மா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், லேட்டாக தான் என்டர் ஆனாங்க. அண்ட் ஷீ இஸ் நவ் மிடில் ஸ்கூல் டீச்சர். மிடில் கிளாஸ், லிவிங் இன் தூத்துக்குடி, திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி மூவ் ஆகிட்டு படித்த ஸ்கூலிங் எல்லாமே தூத்துக்குடி தான். ஃபுல்லாகவே அந்த தூத்துக்குடியில் டிப்பிக்கலாக இருக்கிற மாதிரி ஒரு பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். சென்னைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் எல்லா பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையும் சவுத்தில் இருக்கிற பசங்களுக்கான ஆசையாக இருக்கும். அதே மாதிரி சென்னை வரணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். இப்போது இங்கே ஒரு ஃபேமஸான இன்ஸ்டிடியூஷன், நான் பேர் சொல்ல விரும்பலை, அங்கே ஃபஸ்ட் இயர் சீட் கிடச்சிருந்தது, E&I கிடச்சிருந்தது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ ஜாயின் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் அதோட இன்ஸ்டிடியூஷனோட செகண்ட் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒன்று ஆரம்பிப்பாங்களே, ஸோ அதில் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஜாயின் பண்ணி ஹாஸ்டல்ஸ் ப்ரொவைட் பண்ணல, பிகாஸ் தேவர் கன்ஸ்ட்ரக்டிங். அப்போல்லாம் அந்த பில்டிங்ஸ் எல்லாம் தான் எங்களுக்கு ஹாஸ்டலாக இருந்தது. மெக்கானிக்கல் பிளாக்னால் அதான் ஹாஸ்டலாக இருக்கும். ஸோ அங்கே எல்லாத்துக்கும் அப்பாலஜி எழுதணும். அப்போது தே ஆல்சோ பிக்ட் ஒரு ஃபியூ பீப்புள். ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் கொஞ்சம் மிரட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னையே செலக்ட் பண்ணிட்டாங்க. நானே ஒரு புள்ள பூச்சி. ஸோ என்னையே செலக்ட் பண்ணி செகண்ட் செமஸ்டர் லேப் எக்ஸாம் வந்து எழுத விடலை. ஸோ ஐ வாஸ் தேர் இன் த லேப். ஃபஸ்ட்டு செமஸ்டரில் 93% வச்சுருந்தேன். செகண்ட் செமஸ்டரில் லேபுக்கு முன்னாடி போய் நிற்கிறேன், ரெக்கார்ட் இன்கம்ப்ளீட் அப்படிங்கிறாங்க. டேய், என் ரெக்கார்டு பார்த்து 10 பேர் எழுதுவான்டா, இதெல்லாம் லாஜிக்காகவே இருக்கா அப்படின்னு ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஹோல் டே நான் அந்த வேதனையை அனுபவித்து ஈவினிங் 7 மணிக்கு ஃபோன் டைம் அப்படின்னதும் அந்த ₹1 காயின் போட்டு, அப்பா அந்த மாதிரி ரெக்கார்ட் இன்கம்ப்ளீட், நான் லேப் எழுத விடலை, அரியர்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு. அவர் தூத்துக்குடியில் இருக்கார். அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு நினச்சதும் கிளம்பிலாம் வர முடியாது. ஓ அப்படியா, சரி நான் நாளைக்கு கிளம்பி வரேன், நாளைக்கு நைட்டு நான் பஸ் பிடிச்சி நாளான்னைக்கு காலையில் வரேன் அப்படின்னாரு. அதுக்குள்ளே எனக்கு 2வது எக்ஸாம் எழுத விடல. 2 லேப் எக்ஸாம் கம்ப்ளீட்லி தே இக்னோர்டு மீ அண்ட் இட் வாஸ் லைக் அரியர். ஸோ நான் சின்ன வயசுலேருந்தே நான் அதென்ன வாத்தியார் புள்ள மக்குன்னு சொல்கிறதுக்கு அகெயின்ஸ்ட். ஸோ சின்ன வயசுலேருந்து நல்லா படிப்பேன். ஐ ஸ்கோர்ட் 95% இன் 10th, 90% இன் 12th. இன்ஜினியரிங்லேயே அந்த ஃபஸ்ட் செமஸ்டரில் 91.3 வச்சுருக்கேன். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து செட் ஆகலை. இல்லை, இதுக்கு காரணம் வந்து அப்பா இன்பிட்வீனில் வந்து ஹாஸ்டல்ஸ்லாம் கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் கம்பல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஹாஸ்டல் கொடுங்க பையனுக்கு, ஹாஸ்டல் கொடுங்க அப்படின்னு. ஸோ ஊர்லேருந்து அப்பா கிளம்பி வராங்க. வந்ததுமே வந்து இல்லை, நெக்ஸ்ட் செமஸ்டரில் இந்த லேபை எழுதிக்கோங்க, அரியர்னால் அரியர் தான் அப்படின்னு. ஏன் படிக்கிற பையன் விஷயத்தில் இப்படி விளையாடுறீங்கன்னு சொன்னதும், பையன் ஒருத்தன் தான் படிப்பானா, வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரொம்ப அக்ரெஷனாக பேசிட்டாங்க. ஸோ அப்பாவுமே அந்த டைமில் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் நிறையா கொஞ்சம் வேர்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் தட் வாஸ் த ரீசன் ஐ வாஸ் லிட்ரலி புஷ்ட் அவுட் ஆஃப் த காலேஜ். ஸோ அப்படி ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனாக போய் கேட்குறோம். அண்ணா யூனிவர்சிட்டி தான் போனோம். அண்ணா யூனிவர்சிட்டி போய்ட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணால், இல்லை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற இன்ஸ்டிடியூஷன் வந்து நீங்கள் நினைக்கிறதெல்லாம் விட ரொம்ப பெரிய ஜாம்பவான்கள், ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சூரி காமெடி மாதிரி அப்பா கோட்டை ஃபுல்லாக அழிங்க, நான் முதலேருந்து படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். டிசைடட் டு டூ மை இன்ஜினியரிங் அகைன். ஸோ எப்போவுமே அந்த ஒரு ஐயோ ஃபெயிலியர், இன்னும் அந்த லேக்ஸ் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஐயோ நிறைய இழந்துட்டோமே அப்படின்னு. செகண்ட் இயர் படிப்பேன்,
எல்லோரும் தேர்ட் இயர் படிப்பாங்க. மறுபடியும் நான் தேர்ட் இயர் படிக்கிறப்போ எல்லோரும் ஃபோர்த் இயரில் மச்சான் ப்ளேஸ் ஆகிட்டேன், சிடிஎஸில் வேலை கிடச்சிருக்கு, 5 lakhs சேலரி, 6 lakhs, 3 lakhs அப்படிம்பாங்க. ஓகே, அதையும் ஆட் பண்ணு, எல்லாத்தையும் கணக்கில் எழுது, எல்லாத்தையும் பின்னாடி சேர்த்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த காலேஜ் குவிட் பண்ணிவிட்டு when I started doing the second bachelor's, I wanted to be the best outgoing student. ஏன்னா எனக்கு படிப்பு நல்லா வரும், அது எனக்கு டிஃபால்ட்டாக தெரியும். ஸோ படிப்போட என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா என்கிட்ட என்னென்ன ஸ்கில் இல்லை அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் பப்ளிக் ஸ்பீக்கிங்லாம் ரொம்பவே பேடாக இருந்தேன். ஸோ ஐ வாசன்ட் ஈவன் ஏபிள் டு ஸ்பீக் ஃப்ளூவெண்ட்லி. எஸ்பெஷலி கேர்ள்ஸ் கிட்டலாம் பேசவே மாட்டேன். ஏன்னா நான் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிராண்ட்லேருந்து வந்திருக்கேன். ஸோ இதெல்லாமே இந்த ஸ்கில்ஸ்லாம் க்ரூம் பண்ணேன். ஐ ஸ்டார்டட் ட்ராவலிங் அக்ராஸ் இந்தியா. ஐஐடி கவுஹாத்தி போயிருக்கேன், என்ஐடி நாக்பூர், ஐஐடி கான்பூர், ஐஐடி சென்னை. ஸோ இந்த மாதிரி ஐ டிட் மை பேச்சுலர்ஸ் இன் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், ஈரோட்டில் இருக்குது. பட் நான் எய்ம் பண்ண மாதிரியே ஐ கேம் அவுட் ஆஸ் த பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் வென் ஐ பாஸ்ட் அவுட். ஸோ தட் இஸ், பட் தென் த பெஸ்ட் திங் இஸ் ஐ ஆல்வேஸ் நாக் ஆஃப் ஒன் டார்கெட் அண்ட் கீப் எய்மிங் மோர். இன்ன வரைக்கும் நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். தட் இஸ் த ஒன் திங் தட் if you ask me which one thing is really which you are really good at அப்படின்னு கேட்டிங்கன்னா, that is the one thing that I can easily say. ஸோ மாஸ்டர்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்மள தான் அந்த நீ ஒருத்தன் தான் படிப்பியா அந்த ஒரு சின்ன கீவேர்ட் படத்தில் அப்படி ஃப்ளாஷ்பேக் காட்டுற மாதிரி. ஸோ அந்த கீவேர்ட் மனசில் ஒழிச்சிட்டே இருந்தனால மாஸ்டர்ஸ் பண்ணணும். வேர்ல்டுலே டாப் 25 யூனிவர்சிட்டிஸில் பண்ணணும்னு ஆசை. ஸோ அதே மாதிரி அதுக்கான ஜிஆர்இ ப்ரிப்பரேஷன் அண்ட் அந்த ஐஎல்டிஎஸ் ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணிவிட்டு, அண்ட் தென் ஐ காட் இன் டு த வேர்ல்ட்ஸ் 23rd ranked யூனிவர்சிட்டி, ஜெர்மனியில் போய் பண்ணேன். ஸோ இட் இஸ் ஜெர்மனிஸ் நம்பர் 1 ranked யூனிவர்சிட்டி, டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் மியூனிக். பேக் தென் இட் வாஸ் நம்பர் 23rd. பட் ஏன் அந்த முதல் 22 எனக்கு கிடைக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட். அண்ட் தென் ஐ காட் இன் தேர். ஃபீஸ் வாஸ் ரிடிகுலஸ்லி லோ. இன்ன வரைக்கும் நம்ம ஊரில் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, ஜெர்மனியில் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் அட்மிஷன் வாங்குறது தான் கஷ்டம். பட் தென் ஒரு செமஸ்டரோட ஃபீஸ் வந்து 8000 ரூபாய். இந்தியன் மணிக்கு சொல்கிறேன், இந்தியன் மணிக்கு 8000 ரூபாய். நீங்கள் 4 செமஸ்டர் படித்து முடிக்கிறதுக்கு 32,000 ரூபாய் தான் மொத்தமே செலவு. அண்ட் தென் யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் ட்ரெஸ், லிவிங் எக்ஸ்பென்சஸ், ஃபுட் அண்ட் அக்காமடேஷன். ஸோ யா, ஐ வென் தேர். இப்போ இங்கே வந்து சில கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்கும், ரிலீஜியன், கேஸ்ட், க்ரீட் அந்த மாதிரி. அங்கே வந்து சிம்பிள் ரேஸ், ஓகே, ப்ரௌன், ஓகே, அது நம்ம கொஞ்சம் டார்க் ப்ரௌன் வேறு தமிழ். ஸோ வந்து ஏஷியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த சின்ன இருக்கிறதுலே சிம்பிளான வேலை தான் கொடுப்பானுங்க. என்னமோ நம்மளுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப சிம்பிளான வேலை தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு சின்ன ரிப்போர்ட் எழுதுறது, அதை மெயின்டைன் பண்ணுறது, பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, அந்த மாதிரி தான். எனக்கு பை லக் என்ன அமைஞ்சதுன்னா, டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் ஒருத்தவங்க வந்து மெட்டர்னிட்டி பிரேக்கில் கிளம்புறாங்க. அந்த ஒரு மொமெண்ட், அந்த கேப் ஃபில்லர் மாதிரி என்னை அதில் டிப்ளாய் பண்ணாங்க. ஸோ நீ இந்த வந்து டேட்டா கலெக்ஷன் பண்ணி கொடுப்பா அப்படின்னு. நான் இப்போ சொல்கிறது வந்து 2014. நான் இப்போ ஜெர்மனி போய் 10 years ஆச்சு. இப்போ டேட்டா சயின்ஸ் இப்போவே மக்கள் நிறைய பேர் படிச்சுட்ருக்காங்க, டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ். அப்போ வந்து டேட்டா சயின்ஸ்க்கு வந்து ரிசோர்ஸஸே கிடையாது, பயங்கர தேடல். எங்கே போய் படிக்கிறது, லைப்ரரி போகலாம், புக்ஸ் நிறைய ரெஃபர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ரிசர்ச்சிங் ஆன் டேட்டா சயின்ஸ். கிளாஸே ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தானா. ஸோ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறப்போ நான் டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். பீப்புள் வேர் லாஃபிங் அட் மீ. பட் தென் அதோட பொட்டன்ஷியல் நான் ரியலைஸ் பண்ணேன். பிகாஸ் ஐ ஃபெல்ட் டேட்டா இஸ் த நியூ ஆயில். ஸோ அதை ஒரு சின்ன ஒரு த்ரெட்டாக எடுத்து அதை பிடிச்சி டேட்டா படித்து ஐ பிகேம் எ டேட்டா சயின்டிஸ்ட் இன் ஃபோக்ஸ்வேகன் கார் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் சீமென்ஸில் ஒர்க் பண்ணேன். அண்ட் தென் ஒரு பாயிண்ட், ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வரும் இல்லையா. ஸோ ஆஃப்டர் சம் பாயிண்ட் யூ ஹேவ் டு டூ சம்திங், யூ ஹேவ் டு கிவ் இட் பேக் டு டு த சொசைட்டி, டு த பீப்புள். So I wanted to create a brand, I wanted to create a startup. So that is when I decided to build bitsCrunch. So by the name we call it bitsCrunch because we crunch each and every bits of data. So again, எதில் எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறப்போ என்னோட 10 years rewind back நான் பண்ணி எது எனக்கு சக்ஸஸ் ஆச்சோ இப்போ டேட்டா சக்ஸஸ் ஆச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணால் இன்னும் 10 years கழித்து அது இன்னும் நிறைய பெரிய பேசப்படும் அப்படின்னு தேடினப்போ தான் ஐ ended up in blockchain. ஸோ இஃப் blockchain is not so prominent, இப்போ வந்து ப்ராமினென்ட் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது blockchain நம்ம ஊரில்.
பட் இன்றைக்கி சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, பிளாக் செயின் வில் பி ஒன் ஆஃப் த ரெக்கனிங் ஃபோர்ஸஸ் இன் த நியர் ஃபியூச்சர். அப்போ bitsCrunch வில் பி ஒன் ஆஃப் த வெல் நோன் பிராண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, இன் இந்தியா as well as in global scale. ஸோ அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். We secured seed funding initially last year, and then அதை முடிச்சு we did a follow-on round. So totally we secured close to $4.5 million, and it's also about the investors. Blockchain உங்களுக்கு தெரியும்னா Coinbase Ventures, Coinbaseன்னு ஒரு நேம் கேள்விப்பட்டிருக்கலாம். We got investments from Coinbase. அப்புறம் பாலிகான் அப்படின்னு ஒரு நேம் இருக்குது, இந்தியன் பிராண்ட். இட்ஸ் ஒன் ஆஃப் த டாப் கிரிப்டோ கரன்சிஸ் இன் த வேர்ல்டு ரைட் நோ. அவங்கக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். அப்புறம் crypto.comனு ஒரு கம்பெனி இருக்காங்க. தே ஆர் த அஃபிஷியல் ஸ்பான்சர்ஸ் ஆஃப் FIFA வேர்ல்ட் கப். இப்போ நடக்க போகிற FIFA வேர்ல்ட் கப்புக்கு அவங்கக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ ஃப்ரம் த பிக்கெஸ்ட் நேம்ஸ் இன் த இண்டஸ்ட்ரி வாங்கியிருக்கிறோம். அதுதான் எனக்கு ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்தது. ஏன்னா இட்ஸ் நாட் லைக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற இடத்துலலாம் வாங்கலையே தவிர, வி காட் இட் ஃப்ரம் US, ஜெர்மனி, ஸ்விஸ், கனடா அண்ட் துபாய். அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்ட்டை தான் வி காட், வி பிச்ட் இட் அண்ட் வி ஆர் டூயிங் இட். இப்போதைக்கு நல்லா போயிட்டுருக்கு. வி ஆர் a team of 36 sitting in Germany and then the rest in India. So the reason why we are sitting in Germany is இன்னும் பிளாக் செயின் இங்கே கம்ப்ளீட்டாக அப்ரூவ் ஆகலை. தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை. ஏன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் a risk for me, it's the risk for all the 30 people who are getting the pay slip. ஸோ அதனால் we are having the headquarters there, and I'm happy that it is doing well in the global market right now. இப்போ லாஸ்ட் ஒரு 2 weeks முன்னாடி நியூயார்க் டைம்ஸ் ஸ்கொயரில் எங்களோட பிராண்டை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ we were one of the 20 startups who got listed on the Times Square building. So now, ladies and gentlemen, நீங்கள் ரொம்ப நேரமாக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற one-on-one செஷன் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ over to you, sir. ஸோ யாரெல்லாம் questions கேட்கணுமோ please do raise your hands to ask the questions. My name is Kiran Kumar, and I'm the founder of websitedesigner.com. And kudos for 50th episode, and congratulations for your success that you attract, retain, and you're continuously giving them value day in, day out. And for you, sir, like NFT, Web 3.0, the way you are taking things ahead. So what would you say to all those startups that are coming up in web technology, Web 3.0? What is your suggestion? How shall we reach out to these people who are really hiding in the shadows, because you don't know what funds they are having, these crypto investors, because everything is in blockchain, so no one can see who has how much. So how do we verify these angel investors for cryptocurrency or Web 3.0 fundings? So this is my question to you, sir. Yeah, but when you start, why do you think just about angels? Why not VCs? Think big right from the beginning. I would say idea is the key. Idea is always the king. And reaching out to people, I would say attending hackathons, that paved us way. So for instance, bitsCrunch took part in a couple of hackathons. When we were at seed stage, we miserably lost in a couple of those. But then we regained confidence. The good thing about participating in hackathons is you get to meet a lot of people. So I got a lot. Network is your net worth. Exactly. Yes. So that's well and truly said. There is one reason that I always keep my LinkedIn active. So for instance, if you look at my LinkedIn, I am being closely followed by 50,000 people, I guess. So that shows. I mean that tells your saying. So we started networking. Not just in the general startup community, but more focusing on the Web3 community. So I would advise to pick up some Web3 brains, take part in Web3 meetups. Web3 meetups are happening in Delhi, Bangalore quite frequently. And then in Chennai, yes, off late, it is starting to happen now. But then take part in online hackathons. So that is what changed our careers. Thank you so much for your advice. Sure, all the best. சார், என்னோட கான்செப்ட் வந்து என்னென்னா ஹைப்பர் லோக்கல் நியூஸ் பேப்பர். ஸோ நான் வந்து எங்கே பிளான் பண்ணியிருக்கேன்னா திருநெல்வேலியில் பிளான் பண்ணியிருக்கேன், திருநெல்வேலி அண்ட் தென்காசியில் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பேசிக்கலி நான் ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட், கொஞ்சம் வருஷம் நான் வந்து ரிப்போர்ட்டராக இருந்தேன்.
ஸோ எனக்கு அந்த ஐடியா இருக்குது, பேப்பர் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுக்கான ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. பட் அதுக்கான ஸ்கோப் என்னன்றது தெரில. ஏன்னா நான் ஒரு 2 இயர்ஸாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அது சொன்னால் கோச்சிக்கூடாது. உண்மையிலே வந்து அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா நீங்கள்? இல்லை எட் டு ஸ்டார்ட். அதுக்காக அதாவது பிரிண்டில் படிக்கிற ஹேபிட் வந்து இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து ஆமாம், பிரிண்ட் இல்லை, பிரிண்ட்டு வித் மேகசின் மாதிரி பண்ண போகிறேன். மேகசின் ஆப் மூலிமா போன இப்போ வந்து கோயம்புத்தூரில் சிம்பிள் சிட்டின்னு ஒன்று இருக்குது, ஆப் தெரியும் இல்லையா? அது வந்து லோக்கல் நியூஸை வந்து ஜென்ரேட் பண்ணுறது. அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. தெர் இஸ் அ ஹியூஜ் டிமாண்ட் ஃபார் ஹைப்பர் லோக்கல் நியூஸ், ஹைப்பர் லோக்கல் கம்யூனிட்டி பில்டிங். இப்போ வந்து இப்போ குடுவாஞ்சேரிலாம் இப்போ வந்து ஒரு மை கேட்னு ஒரு ஆப் இருக்குது தெரியுங்களா? மை கேட் வந்து பெங்களூர்லேருந்து எவால்வ் ஆனது தான். ஸோ பெங்களூர்லேருந்து ஃபர்ன் பண்ணது தான். அது வந்து எல்லாம் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கம்யூனிட்டியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க மை கேட். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் அப்பார்ட்மெண்ட் யூசேஜ் தவிர மற்ற சர்வீசஸ்லாம் அதில் வருது. இபி பே பண்ணலாம் நீங்கள், அதில் வந்து க்ராசரிஸ் டெலிவரி எல்லாமே வருது. அது இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. உங்கள் ஹைப்பர் லோக்கல் வந்து ஆப் பேஸ்டாக இருந்துச்சுன்னா அதை ஈஸியாக நீங்கள் ஸ்கேலபிலிட்டி வந்து ரொம்ப ஈஸி. பிரிண்ட்டுக்கு போனீங்கன்னா அது ப்ராப்ளம். என்னோட இது என்னென்னா, திருநெல்வேலியில் இருக்கிற நியூஸ் வந்து கன்சியூமர்ஸ் வந்து திருநெல்வேலி கிடையாது. ஸோ மும்பையில் செட்டில் ஆனவங்க, இப்போ சிட்னியில் செட்டில் ஆனவங்க, அப்ராடில் இருக்கவங்க. அதுக்கு நீங்கள் ஆப் போகணும்னு யூடியூப் சேனலும் ஸ்டார்ட் பண்ணால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஓகே, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எங்கே வேணால் நீங்கள் வந்து ரீச் பண்ணலாம் இல்லையா? நியூஸ் மேகசினாக நீங்கள் கொண்டு போகணுன்னா எங்கெல்லாமோ போயிடுச்சு. அது நீங்கள் இந்த பப்ளிக்கோட இன்வால்மெண்ட்டோட நிறைய நியூஸ் சேனல்ஸ் வந்துச்சு, நியூஸ் பேப்பர்ஸ் வந்தாச்சு. இவன் வந்து யூகேல வந்து ஒரு கம்பெனி வந்து பிபிசியோட இது பண்ணிட்டு ஏஐயில் நியூஸ் கொடுக்குறான். ஓகே, ரேடார் அப்படின்னு பேர் அந்த கம்பெனிக்கு. அந்த ப்ராடக்ட் பேர் ரேடார். என்ன செய்யும்னா எல்லாரும் நியூஸ் கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து இந்த இடத்துல எஸ்பிஆர் சிட்டியில் வந்து இந்த மாதிரி பிராண்ட் அவதாரோட பிஸ்னஸ் அலட்டை நடந்துச்சுன்னு ஒருத்தர் மொபைலில் வீடியோ எடுத்து அனுப்பிடுவார். அது வந்து ஏஐ வந்து கம்போஸ் பண்ணி டெக்ஸ்டாக்கி நியூஸ் அந்த அவர் எடுத்த வீடியோலேருந்து ஒரு ஸ்னாப்பை எடுத்து ஃபோட்டோவாக்கி நியூஸாக மாற்றிடும். ஓகே, இப்போ அதுதான் பிபிசி யூஸ் பண்ணுறான். பிபிசி வந்து பப்ளிக் இதுலேருந்து வந்துட்டு இவங்க நார்மல் லோக்கல் டொமைனுக்கு அதை யூஸ் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்தாச்சு. நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படி திருநெல்வேலிக்கு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா லோக்கல் நீங்களும் நிருபராகலாம் அப்படின்னு சொல்லிட வேண்டியது எல்லாரையும். ஓகே, அவர் ஃபோட்டோ எடு, எனக்கு நியூஸ் அனுப்பிவிடு, அதை சேர்த்துக்கோ, உன் பேர் போட்டு நான் நியூஸ் போட்டுறேன்னீங்கன்னா உங்கள் கான்ட்ரிபியூஷன் கம்மியாகும், உங்களுக்கு பிராண்ட் நேம் வரும். பிராண்ட் நேம் வரணும்னா கிட்டத்தட்ட 18 months இதுக்கு மட்டுமே உழைக்கணும். 18 மாதத்துக்கு அப்புறம் இதுக்கு விளம்பர வருவாய் வர வாய்ப்பு இருக்குது. இதுதான் பாயிண்ட். சார், என் பேர் சிவா. உங்களை 3 பேர்த்தையும் இந்த மேடையில் பார்க்குறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிட்காயின் நல்லதா கெட்டதா? ஏன்னா வந்து அந்த ஆப்பை பார்க்கும்போது வந்து ஏகப்பட்டது வருது. இன்ஃபேக்ட் நீங்கள் தூத்துக்குடியில் நம்ப மாட்டீங்க, ரோல்ஸ் ராய்ஸ் காரு போர்ட்ஸ் வச்சுட்டு இது பண்ணுறாப்புல. அதில் வந்து இப்போ ஒரு 4 வருஷமாக தான் இந்த பிட்காயினில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காப்புல. ஓகேவா? அது வந்து உங்கள்கிட்ட உள்ள கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிட்காயின் அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். ஏன்னா அதை நம்பி தான் நாங்கள் பிஸ்னஸ் அதில் $1 billion அவர் நல்ல விஷயம் தான் சொல்லுவார் அவர். கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா நான் நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். இப்போதைக்கு மார்க்கெட் டவுன், ரொம்ப வெரி பேடாக இருக்குது. நீங்கள் மார்க்கெட் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும், பிட்காயின் இஸ் ரியலி டவுன். பட் ஓவராலாக மார்க்கெட் எல்லாமே டவுன் தான். இப்போ நீங்கள் அமேசான் ஷேர்ஸாக எடுத்துக்கிட்டிங்கனாலும், கூகுள், ஃப்ளிப்கார்ட் எல்லா ஷேர்ஸுமே இப்போ டவுன் தான். ஸோ பிட்காயின் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு அதை பற்றி தெளிவான புரிதல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். என் அண்ணன் பண்ணியிருக்கான், பெரியப்பா மகன் பண்ணியிருக்கான், ஒன்று விட்டு ஆயா பண்ணியிருக்காங்க, வாய்ப்பே கிடையாது. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி லூஸ் யுவர் மணி. நம்ம மக்கள் எப்போ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க தெரியுமா? இந்த பிட்காயின் இப்போ கீழே இறங்கி கிடக்கிறப்ப யாருமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஐயோ இப்போ தான் பண்ணணுமா? இப்போ தான் ஆக்சுவலி பண்ணணும். நான் பண்ணியிருக்கேன், இப்போ தான் பண்ணணும். ஸோ த பாயிண்ட் இஸ், நம்ம மக்கள் எப்போ பண்ணுவாங்கன்னா, அது நல்லா ஏறி போயிட்டே இருக்கும்போது, பிட்காயினில் நான் போன மாதம் ஒரு 2000 ரூபா போட்டேன், இப்போ 4000 ஆகிடுச்சு, 6000 ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்போ அந்த ஃபோமோன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பிட்காயின் வேல்யூ ஒரு பிட்காயின்? இப்போதைக்கு ஒரு பிட்காயினோட ப்ரைஸ் வந்து $22,000 இருக்கு. ஓகே, அது ஒரு பாயிண்டில் $60,000 இருந்தது. இப்போ 1/3 ஆகிடுச்சு. நான் வந்து வெறும் 30,000 ரூபாய்க்கு ஒரு பிட்காயின் வாங்கிட்டு 60,000 ஆனவனா அடே அப்பான்னு வித்துட்டேன். அதுதான் உங்களுக்கு வந்து அந்த ஃபோமோன்னு சொல்ல வந்தேன் இல்லையா, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அங்கே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது எப்பயுமே. ஒருத்தர் சொல்கிறாரு, இன்வெஸ்ட் பண்ணுறாரு, நம்ம அதனால் பண்ணிடணும், நம்மளும் மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த ட்ரெயினை அப்படின்னு நினைக்கவே கூடாது. ட்ரெயின் எங்கேயுமே போகாது. பிட்காயின் தான், அடுத்த வருஷமும் பிட்காயின் தான். அதோட விலை மட்டும் மாறிட்டே இருக்குது. இப்போ எப்படி கோல்டோட விலை நேற்றும் இன்றைக்கும் ஒன்றா கிடையாது இல்லையா? இட்ஸ் டூ ஏர்லி டு கம்பேர் கோல்டு வித் பிட்காயின்.
I am sure, but Bitcoin will be the future form of digital currency. ஏன்னா அவ்வளோ கண்ட்ரீஸில் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. லுக் யூஎஸ், ஜெர்மனிலேருந்து தான் வரேன், ஜெர்மனியில் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் டெஃபினெட்லி ஹேஸ் அ ஃப்யூச்சர். பட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறப்போ A to Z கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க மட்டும் பண்ணுறது நல்லது. அண்ட் அந்த டைமிங் டு த மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, கரெக்டான டைமில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் வந்து அந்த இன்வெஸ்டருக்கும் ஒரு ரீட்டைல் யூஸருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சார் சுரேகா சார், உங்கள்கிட்ட வந்து நான் தான் அந்த ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி க்ளப் ஹவுஸில் உங்களோட 7 நாள் ப்ரோக்ராமை பார்த்து தான் நான் வந்தது. நீங்கள் வந்து ஆல்வேஸ் வந்து பிராண்டை வந்து நீங்கள் இது பண்ணுவீங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் சாமானிய மக்கள், அதாவது சாமானியமாக இருக்கிறவன் அவனோட ஓன் பிராண்டை க்ரியேட் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியுமா? ஏன்னா இப்போ வர்ற அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு கத்திரிக்காய் உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறோம், 1 கிலோ சீனி வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 30 ரூபா வரும், 9 ரூபாய்க்கு கொடுக்கான். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு பலசரக்கு கடைக்காரன் இல்லை ஒரு முன்னேறணும்னு துடிக்கிறவன் அவன் எப்படி அவன் பிராண்டை வந்து இனி வரும் காலங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமா? அவனுக்கு எதிர்காலம் இருக்கா? தேங்க்யூ சார், வணக்கம். பிராண்டுக்கு 2 விதம் இருக்குது, ஆண் குழந்தை பெண் குழந்தை. பிராண்டை 2 குழந்தையாக வளர்ந்து பார்க்கலாம். ஆண் குழந்தையாக வளர்க்குறதுன்னா ஒரு பிராண்டை நானே டெவலப் பண்ணி நானே வளர்த்து நானே அந்த பிராண்ட் ஓனராக இருக்கிறது. இன்னொன்று பெண் குழந்தை, நல்லா வளர்த்து இன்னொருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துட்றது. பிராண்டை வளர்த்து இப்போ ஒரு எங்கே இந்துலேக்கான்னு ஒரு ஆயில் இருந்தது இல்லையா, இந்துலேக்காங்கிற ஆயில் சாதாரண ஒரு தனி மனுஷன் உருவாக்கின ஒரு ப்ராடக்ட், லோக்கல் ப்ராடக்ட். அது வந்தோடனே இந்துஸ்தான் யூனிலிவர் பிரம்மாண்டமான ஒரு தொகைக்கு அடுத்த 20 ஆண்டு கால டர்ன் ஓவர் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு யூனிலிவரோட ப்ராடக்ட் ஆயிடுச்சு. அது இப்போ பொண்ணை வளர்த்து கையில் கொடுத்துட்டாரு. அப்படி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நீங்கள் கார்ல் மார்க்ஸோட தியரி தான், இந்த உலகம் முழுக்க ஒரு முதலாளியால் ஆளப்படும் என்றாவது ஒரு நாள் அப்படிங்கிறாரு. அதை நீங்கள் மாற்றவும் முடியாது. எங்கே சுற்றினாலும் இப்போ ஜியோக்கு வந்துட்டீங்க. ஸோ நமக்கு ஆயில் கொடுக்குறது அவர் தான். இப்படி வரும், நிறைய வரும், அது தப்பே கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது அது தப்பே கிடையாதுன்னா மீன்ஸ் அதுதான் சிஸ்டம் ஆகிடுச்சு. அந்த சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் எப்படி சர்வை பண்ண முடியும்னா, நீங்கள் ஒரு பிராண்டை உருவாக்குறீங்க, அந்த உருவாக்கின பிராண்டை இன்னொருத்தர் கொடுக்கலாம். இல்லை உங்கள் பிராண்டை ரொம்ப அழகாக சஸ்டெயின் பண்ணி பிரம்மாண்டமாக வளர்த்து கொண்டு போய் நிறுத்தலாம். ரெண்டுமே செய்ய முடியும். ரெண்டுக்கு முக்கியமான தேவை மன உறுதி, அவ்வளோதான். நான் ஆர் கிருஷ்ணமூர்த்தி, ஆர்கேஎம் பில்டர்ஸ், சென்னை ஓஎம்ஆர்லேருந்து வரேன். என்ன சொன்னால் இன்றைக்கி ட்ரெண்ட் வந்து ரியல் எஸ்டேட் விழுந்து போச்சு. இது அப்கோர்ஸ் ஏற்ற இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த பில்டிங்கெல்லாம் மாதிரி ஒர்க் ஸ்பேஸ்னு ஒரு புது கான்செப்ட் வந்திருக்கு. இதில் வந்து யார் ஜாம்பவான் இருக்காங்களோ, யார் வெல்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதை எடுத்து நீங்கள் ஒன்றி போட்டால் நல்ல பேருக்கு நிறைய பேருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து இந்தியா வந்து எப்போ யூனிவர்சிட்டி வந்து வேர்ல்டு டாப்பில் வரும்னு எனக்கு ஒரு பெரிய ஆதகமாக இருக்குது. அந்த யூனிவர்சிட்டிக்கு கொண்டாந்தா செய்ய முடியுமா, இல்லை இது எதாவது வழி இருக்கா, அது ஆலோசனை பண்ணலாம் இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டது வந்து ரியல் எஸ்டேட் பற்றி கேட்டீங்க. இங்கே உட்காந்துருக்கிறதே ரியல் எஸ்டேட் கம்பெனியில் தான். இது விழ வாய்ப்பில்லை. மனுஷனுக்கு எப்போ பூமியின் மீதும் தன்னுடைய தங்கியிருக்கும் வீடுகளின் மீதும் எப்போல்லாம் நம்பிக்கையும் ஆசையும் இருக்கோ, உயிர்ப்போடு இருக்கானோ, எப்போ கல்யாணம் பண்ணுறானோ அப்போயே ஒய்ஃப் அரிக்க ஆரம்பிச்சிடுவா, வீடு ஒன்று வாங்கு, ஒரு வீடு வாங்கு, ஒரு வீடு வாங்குன்னு. கண்டிப்பாக இந்த துறை விழுவதற்கு வாய்ப்பில்லை. விலைவாசியில் வேணால் மாற்றம் இருக்குமே தவிர ரியல் எஸ்டேட் விழுந்துருச்சுன்னா நம்ம சரியாக அப்ரோச் பண்ணலன்னு தான் அர்த்தம். அது கண்டிப்பாக விழவே விழாது. இந்த இண்டஸ்ட்ரி விழ வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். நீங்கள் என்னென்னா இன்றைக்கி இன்னும் கான்செப்சுவல் ரியல் எஸ்டேட் ஒர்க் ஆகும். இப்போ ரோமாபுரியை உங்கள் ஊர்லேயே நான் கட்டித்தரேன், ரோமாபுரியில் இருக்கிற மாதிரியே அப்படியே ரோமில் இருக்கிற மாதிரியே வீடெல்லாம் கட்டித்தரேன்னா உடனே வாங்கிடுவாங்க. குடிசை வீடு கட்டித்தரேன்னு சொல்லுங்கள், நீங்கள் சூப்பர் மார்க்கெட், அது பக்கா குடிசை வீடு, நோ எலக்ட்ரிசிட்டி. ஆனால் வாவ் அப்படிங்கிறாங்க. தேனியில் நான் ஒரு ப்ராஜெக்ட் நான் வந்து ஒருத்தர் கைட் பண்ணிகிட்ருக்கேன். 25 குடிசை வீடு கட்டுறாரு, நோ எலக்ட்ரிசிட்டி. வீட்டில் போனீங்க நீங்கள் ஒரு நாள் உங்கள் ஃபோனெல்லாம் பிடிங்கி உள்ளே வச்சுக்குவோம், 3 நாள் தங்குவீங்க, பெர் டே 10,000. அதுக்குள்ளே 15 பேர் புக் பண்ணிட்டாங்க. விளக்கு என்னென்ன ஐடியாஸ் இருக்குன்னா, பல்லாங்குழி, காடா விளக்கு, பழைய ஐட்டம் ஃபுல்லாக நீங்கள் பழசு தூக்கி போட்ட ஐட்டத்தெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரே ரேடியோ இருக்கும், வால்வ் ரேடியோ இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ விருப்பமானு கேட்டால் உடனே பயங்கரமாக பிக்கப் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி கான்செப்சுவல் ஹவுசஸ் நிறைய ஒர்க் ஆகும். உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி நாட்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஃப்ரெஞ்சு ஒர்க்ஸ், அதுமாதிரி சைனீஸ் டைப் ஆஃப் ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா 300 சதுர அடியில் முழு வீட்டையும் அடைக்கிடலாம். எல்லாமே இருக்கும், கிச்சன் இருக்கும், பெட்ரூம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி வீடுகள் ஒர்க் ஆகும். அதனால் ரியல் எஸ்டேட்டு கண்டிப்பாக நகரமயமாதல் எவ்வளோ எப்போயுமே நிற்காது, இன்னும் நகரங்கள் ஜாஸ்தியாகும். வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி. யூஎஸ் எடுத்துக்கிட்டா என்ன ஆட் கொடுக்குறான், ஏன் யூனிவர்சிட்டியில் படுத்த 10% இருக்கான், 10 சேர்மன் இருக்கான், இந்த மாதிரி அவன் வேணும் அந்த மாதிரி சொல்லிக்கிற அளவுக்கு பெருமையாளர் ஒரு ஆதங்கமாக இருக்குது. இல்லை சார், நமக்கு என்ன கணக்கு சொல்ல தெரில, பெருமை பேச தெரில சார். நமக்கு சின்ன வயசுலேருந்தே பீத்திக்காதுன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டாங்க நம்மளை.
நம்மளை எதை சொன்னாலும் நீங்கள் பெருசாக படித்தேன்னு பீத்திக்காத அப்படின் நம்மளால் அப்படியே உட்காந்துருவான். ஆனால் நம்ம பண்ண மிகப்பெரிய தப்பு அதுதான். நீங்கள் யூரோப்லாம் போய் பாருங்கள், சாதாரணமாக 200 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து இறந்து போன ஒரு ஆளுக்கு பெரிய கல்லறை கட்டி அதுக்கு 20 யூரோ டிக்கெட் போட்டு பார்க்க விட்டாங்க. நம்ம ராஜராஜ சோழனே சும்மா விட்டு தான் உட்காந்துருக்கோம். ஓகே, விஜய் சொல்கிறேன் சார். தேங்க்யூ. இல்லை, நான் அங்கே பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய எல்லா பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்லையுமே ஐஐடிஸோட டைப் வச்சுருக்காங்க. இங்கே உள்ள ப்ரொஃபஸர்ஸ் அங்கே கெஸ்ட் ப்ரொஃபஸர்ஸ் அப்படின்னு கூப்பிட்டு பாடம் எடுத்துகிறாங்க. அவங்கள இங்கே கூப்பிட்டு பாடம் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஐஐடிஸ் அப்படிங்கிறது வந்து வேர்ல்டில் ரேங்கிங்ஸில் வேணால் பின்னாடி இருக்கலாம். பட் நான் உண்மையிலே சொல்கிறேன், அந்த ரேங்கிங்ஸ் எல்லாமே போகஸ் தான். ஏன்னா ரேங்கிங்ஸ் போடுற யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ். ஸோ அவன் கண்டிப்பாக அவனோட நாட்டோட உலகத்தில் தலை சிறந்த 10 யூனிவர்சிட்டிஸ் வந்து என்னுடைய நாடு தான் அப்படின்னு தான் அவன் சொல்லிப்பான். கரெக்டாக. இன்னொரு ரேங்கிங் சொல்கிற நிறுவனம் வந்து யூகே பேஸ்ட். அவனோட ரேங்கிங்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா யூகே தான் அதிகமாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியன் ஐஐடிஸ் அண்ட் ஈவன் ஐஐடிஸ் மட்டும் இல்லை, இப்போ என்ஐடிஸாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், எவ்வளவோ பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ் வந்து உலக லெவலில் வந்து கெஸ்ட் ப்ரொஃபஸர்ஸாக கூப்பிடுறாங்க, இன்வைட் பண்ணி பாடம் எடுக்கிறாங்க, நம்மளோட லெக்சர்ஸையே ரெஃபர் பண்ணுறாங்க. ஐஐடிஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அந்த நம்ம யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, ஐஐடி ப்ரொஃபஸர்ஸோட யூடியூப் சேனல்ஸை வந்து ரெக்கமெண்டேஷன்ஸில் அவங்க இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ தே ரெஸ்பெக்ட் இந்தியன் ப்ரொஃபஸர்ஸ் அ லாட். ஃப்யூச்சர் இஸ் இந்தியா. நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ இந்த லாஸ்ட் 2 வருஷம் மட்டும் எடுத்துக்கோங்க, 2021-22 முதல் பாகம், இந்த ஒரு 18 மாதத்தில் யூனிகார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஸ்டார்ட் அப், யூனிகார்ன் எவ்வளோ வந்திருக்குன்னு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்தியாவில் 100 யூனிகார்ன் தொட்டுட்டோம். 142, இப்போ 142. அதில் இந்த லாஸ்ட் 18 மாதத்தில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே நினைக்கிறேன். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மொமெண்டம் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அது இங்கே தான் நடக்குது. இப்போ உலகத்தில் நான் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்பெனி எல்லாருமே இந்தியாவில் ஒரு சின்ன கம்பெனி செட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ செக்கோயா அப்படின்னு ஒரு கேபிட்டல் இருக்காங்க, செக்கோயா இந்தியா அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. டைகர் குளோபல் அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஒரு கேபிட்டல் இருக்காங்க, அவங்க டைகர் குளோபல் இந்தியா அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. ஏன் காரணம், கடைசி ஒரு 18 மாதங்கள் தான், 18 மாதங்களில் அவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸ் இங்கே யூனிகார்ன் ஆகிருக்காங்க. அப்போ யூனிகார்ன் ஆகிறதுக்கே ஒரு 5-6 வருஷம் ஆகும். அப்போ 5-6 வருஷம் முன்னாடி வந்தவனே 18 மாதமாக டக்குன்னு காளானா முளைச்சிட்டான். ஸோ வாய்ப்பு கண்டிப்பாக இங்கே தான் நிறையா இருக்குது. அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், ஃப்யூச்சரில் இந்தியன் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு ஆசைப்பட்டு அங்கேருந்து அவங்க வரக்கூடிய நாட்கள் ரொம்ப தொலைவில் இல்லைன்னு சொல்லி தான் நான் இந்தியாவில் டீம் செட் பண்ணிகிட்ருக்கேன்னே சொல்லுவேன். இந்த ரியல் எஸ்டேட் பற்றி சொன்னதான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம சைனாக்கு நிறைய பேர் போயிருக்கீங்களா? யாருன்னா சைனாக்கு போயிருக்கீங்களா? இங்கே இருக்கிறவங்க சைனாலாம் போயிருக்கீங்களா? இந்த சைனாவில் வந்து ஈவு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம ஹோல்சேல்னாவே எங்கே ஞாபகம் வருது எல்லாருக்கும், எல்லோரும் சைனாவில் போய்ட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு வருது. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஏஷியாவிலேயே சைனாவுக்கு அப்புறம் இந்தியாவில் வந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்டை வந்து இந்த மார்க்கெட் ஆஃப் இந்தியாவில் இப்போ நம்ம ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன், இந்த எஸ்பிஆர் சிட்டி பண்ணுறாங்க. என்னன்னா வந்து நம்ம இப்போ ரிச் ஸ்ட்ரீட் போயிருப்பீங்க நீங்கள், அப்புறம் வந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட் போயிருப்பீங்க. நீங்கள் போய் ஒரு பொருளை வந்து ஷாப்பிங் பண்ணி வரணும்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வரதே ஒரு பெரிய பாடாக இருக்குது. இப்போ வந்து இவர் சொன்னார்ல, ரியல் எஸ்டேட் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணணும். ஒரு கான்செப்ட் பேஸ்ட் ரியல் எஸ்டேட்டில் இப்போ ஹிட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பேஸ்ட் இதுதான் இது. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறது வந்து இது வந்து மார்க்கெட் ஆஃப் இந்தியாவோட கான்செப்ட். அதாவது ஏஷியாவிலே லார்ஜஸ்ட், சைனாவுக்கு அப்புறம் வந்து இந்தியாவிலே லார்ஜஸ்ட் ஹோல்சேல் மார்க்கெட் இங்கே கொண்டு வர போகிறாங்க. அதாவது சைனாவுக்கு போகாமல் இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே இங்கே வந்து எல்லா ஹோல்சேல் ப்ராடக்ட்டை வாங்கிட்டு போகலாம். அதோட மாதிரி தான் இது. இந்த ரியல் எஸ்டேட் வந்து இனிமேல் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணும்போது யங் ஜென்ரேஷன் வந்து ஒன்று ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ரெண்டாவது வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடம் எப்படி இருக்கும், 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடம் எப்படி தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் இப்போ வந்து சில அப்பார்ட்மெண்ட்ஸில் ஓடாத காரணம் வந்து அது வந்து ஒரு 50 அப்பார்ட்மெண்ட்ஸ் 100 அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கான ஃபெசிலிட்டி எதுவுமே இருக்காது. ஃபெசிலிட்டி நிறைய இருக்கிறது, அம்யூனிட்டிஸ் நிறைய இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் நல்லா ஹிட் ஆகுது. எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட் வந்து நிறைய பேர் வந்து வீடு வாங்கணும், வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துடுச்சு. அதில் ஒன் ஆஃப் தி கான்செப்ட் பேஸ்ட் இதுதான் இந்த மார்க்கெட் ஆஃப் இந்தியா. அதில் அவங்க நம்ம ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டு கட்டிடலாம். இப்போ நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஹவு குட் இஸ் தட் ஐடியா, சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு கன்சல்டிங் இருக்கா? பிடிச்சதை பண்ணச்சில் அது ஆல்வேஸ் இன் அ கம்ஃபர்ட் ஜோன். ஹவ் யூ சே தட் யூ நீட் டு கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன், தென் ஒன்லி யூ வில் கோ பிரேக். ஹேங் ஓவர் பீப்புள் இருக்காங்கல்ல டாஸ்மாகில், அவங்கள வந்துட்டு கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுற ஜாப் அந்த மாதிரி. நல்ல ஐடியா தான். சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுப்பா, நிறைய செம்ம ஐடியாப்பா. ஹவு டு பிகம் அன் ஏஞ்சல் இன்வெஸ்டர், ஸோ எப்படி இன்வெஸ்டர் ஆகிறது, அண்ட் தென் வந்து ஏதாவது க்ரைட்டீரியா இருக்கா? பணம் போட்டால் திரும்பி வரலாம்னா பரவாயில்ல, எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க அந்த மாதிரி.